Chapter 7 Exercise 7.8 Question number 1 Sum number 1 Applications of Optimization. அதாவது உகம கணக்குகளின் பயன்பாடுகளில் நம்ம முதல் கணக்குக்கு போகிறோம். இந்த உகம கணக்குகளின் பயன்பாடுகள் எல்லாத்துலேயும் நம்ம லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த பகுதியில் அதோட பயன்பாடுகளை பற்றி எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கணக்கு இது. ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 12 and their product is maximum. ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா 12, பெருக்கு தொகை பெருமா இருக்கிறதுக்கு அந்த எண்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கூட்டினா 12, பெருக்குனா மேக்ஸிமம் வரணும். பெரிய நம்பராக வரணும்னா அந்த எண்கள் என்னவா இருக்கணும்? மிகை எண்கள். 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். let the 2 numbers be x, y. இந்த இரு மிகை எண்களை நம்ம என்னென்ன வச்சுக்கிறோம்? x, y எண்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அதாவது சம் 12 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இதுலேருந்து ஒய் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு? 12 மைனஸ் எக்ஸ். திஸ் இஸ் இக்குவேஷன் நம்பர் 1. நம்ம பொறுத்த வரைக்கும் எது மேக்ஸிமம் வேணும்? பெருக்கு தொகை பெருமா இருக்கணும். அதாவது ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோம், பி. அதே எடுத்துக்கோம். அப்போ ப்ராடக்ட் மேக்ஸிமம் இருக்கணும்னா ப்ராடக்ட்டை பின்னு எடுத்துக்கோம். இப்போ பி ஈக்குவல் டு என்னது? ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது எக்ஸ்ஒய். பி ஈக்குவல் டு எக்ஸ்ஒய். இப்போது வேரியபிளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒய்க்கு பதிலாக 12 மைனஸ் எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 12 மைனஸ் எக்ஸ். இப்போது இது என்ன ஆகிடுது? பி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம இதை வச்சுக்கலாம். பி ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குத பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா இது எக்ஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோம். 12x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பி ஆஃப் எக்ஸ் கிடச்சிட்டு இப்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பி டேஷ் ஆஃப் எக்ஸ். பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா இது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு பி டேஷ் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சி ஈக்குவல் 0 வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அப்புறம் பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி லோக்கல் மேக்ஸிமமா மினிமமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் அந்த சம்மு. பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 12, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x. இப்போ பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன கிடைக்கும்? 12 மைனஸ் 2x ஈக்குவல் டு 0 மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 12. மைனஸும் கேன்சல் ஆகிடுது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12/2 அவ்வளோதானா 6 கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அதாவது கிரிட்டிக்கல் நம்பர். அடுத்து பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 12 பண்ணால் 0 மைனஸ் 2x பண்ணால் -2. இப்போ பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது -2 கிடைக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், அதாவது இரண்டாம் வைக்கல் சோதனைப்படி முதல் வைக்கல் பண்ணி வந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி லெஸ் தேன் 0 வந்தால் மேக்ஸிமம், கிரேட்டர் தேன் 0 வந்தால் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 6, பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா -2, அது லெஸ் தேன் 0. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் ஆட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கு தொகை பெருமம் அடைகிறது. பி ஆஃப் எக்ஸ்னா என்ன? ப்ராடக்ட். அதுதான் எப்போ மேக்ஸிமம் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கு தொகை பெருமம் அடைகிறது. இப்போ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த எண்கள் என்னவா இருக்கலாம்? 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1ங்கிறது ஒய். ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் தான் 6. இப்போ எக்ஸ் 12 மைனஸ் 6. ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னா, பெருக்கு தொகை பெருமமாக இருக்கணும்னா அந்த எண்கள் என்னவா இருக்க வேண்டும்? 6,6 ஆக இருக்க வேண்டும். அப்போ 6,6 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 36. அப்போ 36 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ப்ராடக்ட். சம் பண்ணி 12 வருதுன்னா ரெண்டு நம்பர் பாசிட்டிவ் நம்பர்ஸை மேக்ஸிமம் ப்ராடக்ட் 36 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. therefore the two numbers are 6,6. அந்த இரு எண்கள் மிக எண்கள் என்னன்னா 6,6 அப்படிங்கிறது இந்த கணக்கில் கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ இரண்டாம் வைக்கல் சோதனை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மூலமாக இரு எண்களின் கூட்டுத்தொகை, இரு மிக எண்களின் கூட்டுத்தொகை கொடுக்கப்பட்டது. அதுலேருந்து அதன் பெருக்கு தொகை பெரும மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். பெரும மதிப்பு அந்த எண்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ், அது சம் 12 இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கணும்னா அந்த எண்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன், அதாவது உகம கணக்குகளின் பயன்பாடுகளில் முதல் கணக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.